ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி உங்க பிசினஸ்க்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றது? அத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான queries ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நீங்க பேசிக் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்க டீமை நீங்க ஹேண்டில் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஏஜென்சி ஹேண்டில் பண்ணாலும் சரி, உங்களால கரெக்டான கொஸ்டினை கேட்க முடியும். ஸோ நீங்க கரெக்டான கொஸ்டின் கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கெட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி ஆகணும். இது எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் கண்டிப்பா பொருந்தும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நம்ம ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு பிசிக்கலா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஒரு ஷாப் ஓப்பன் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க ஓப்பன் பண்ணா மட்டும் போதாது. அதுக்காக நீங்க ப்ரொமோட் பண்ணணும். நீங்க வந்து ஆர்கானிக் ஒர்க் பண்ணணும், இன்ஆர்கானிக் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் ஆன்லைன்ல ஒரு ஷாப் கிரியேட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க இப்போ ட்ரெடிஷனல் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ நியூஸ் பேப்பரோ இல்ல டிவி ஆடோ கொடுக்குறீங்க. அது வந்து என்ன ஆகும்னா குளோபலா ரீச் இருக்கும். பட் ஆனால் உங்களால எக்ஸாக்டா டார்கெட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த பீப்புள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால் டார்கெட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்க எந்த மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஏதாச்சும் பண்ணாலும் சரி, ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த கீவேர்டு டைப் பண்ணா எனக்கு இந்த ஆட் ஷோ ஆகணும், கரெக்டா இந்த இந்த ஆடியன்ஸ் மட்டும் என்னோட ஆட் ரீச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ண முடியும். ஸோ இது ஈஸியாக மெஷரும் பண்ண முடியும், ட்ராக்கும் பண்ண முடியும். பட் ஆனால் ட்ரெடிஷனல் இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க 2 lakh மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிவில ஒரு ஆட் ஷோ பண்ணீங்கன்னா 2 lakh மெம்பர்ஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்களா இல்லையானு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களால் மெஷரும் பண்ண முடியாது, ட்ராக்கும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலன்னா உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே டவுன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது யூ ஆர் இன்விசிபிள். ஸோ உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியில இருந்து இன்விசிபிள் ஆயிடும். ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா காம்படிட்டரும் சரி, எல்லா கஸ்டமரும் சரி, எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க உங்க பிசினஸ் ஆன்லைன்ல கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். ஸோ ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸும் ஆன்லைன் வந்துட்டாங்க, அண்ட் உங்க காம்படிட்டரும் ஆன்லைன்ல வந்துட்டாங்க, எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆன்லைன்ல உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க வந்து ஒரு டிவி ஆடோ நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குற அமௌண்ட்டை இங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா உங்களால டார்கெட்டும் பண்ண முடியும், உங்களால மெஷரும் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ஆட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை லீடு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்ரி திங் உங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிராண்டை பில்ட் பண்ணலாம் ஆன்லைன்ல. ஸோ இதுவே நீங்க ட்ரெடிஷனலா பண்ணும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சீசன் மட்டும் தான் நீங்க வந்து உங்களோட டிவி ஆட்ஸோ இல்ல நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுப்பீங்க. பட் ஆனா நீங்க ஆன்லைன்ல வந்துட்டா எப்ப வேணா ஆட் கொடுக்கலாம், அதை ஈஸியா ட்ராக்கும் பண்ண முடியும், உங்களுக்கான ஒரு பிராண்ட் வந்து ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ்க்காக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா போதும். ஆக்சுவலா வந்து பார்த்தா நான் இன்னைக்கு எடுக்கிற இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கண்டிப்பா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது வந்து நான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவோ இல்ல நீங்க லேர்ன் பண்ற ப்ரொஃபஷனல் தான் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. பிகாஸ் ஒரு பிசினஸ் ஓனர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அதை மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க ஒரு B2C பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து பார்த்தா யூடியூப்ல நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் உங்களோட ஆடியன்ஸ் அங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சேம் டைம் நீங்க வந்து ஆட் ரன் பண்றதா கூட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து B2B பிசினஸா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்டே வந்து பார்த்தா அந்தந்த பிசினஸ் ஓனர் அவங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண மட்டும் போதாது, அதை நீங்க ஆன்லைன்ல டாப் பொசிஷன் கொண்டு வரணும், அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வரணும். அதுக்காக கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணணும். இது வந்து லாங் டர்ம் ப்ராசஸ் தான். பட் ஆனா இது ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா பிசினஸ்க்குமே. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிசினஸ்க்கான வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க வெப்சைட் எத்தனை முறை அவங்க பார்த்துப்பாங்க கேட்டா கண்டிப்பா பார்த்திருக்கவே மாட்டாங்க. கடைசியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ உங்க பிசினஸ் வெப்சைட் நீங்க ரெகுலரா பாக்குறீங்களா, அதுவும் கீவேர்ட் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா திங்க் பண்ணி பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து இருக்கிற மெயின் காம்படிஷன் என்ன பாத்தீங்கன்னா
கீவேர்டு ஆப்டிமைசேஷன் தான். ஸோ அது சோசியல் சர்ச் ஆப்டிமைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் சர்ச் ஆப்டிமைசேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கரெக்டான கீவேர்டு வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்களோட வீடியோஸோ பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எஸ்இஓ சைடில் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க வெப்சைட்டை பார்க்கறதே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணுங்க எஸ்இஓவில். நெக்ஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு நர்ச்சரிங் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஆட் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஒரு லீடு வந்தோடனே அந்த லீடுக்கு உடனே நர்ச்சரிங் பண்ணுற ப்ராசஸை வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லலாம் இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகாது, ஸ்பேம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இமெயில் மார்க்கெட்டிங் நிறைய பேர் ஓப்பன் பண்றாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் அண்ட் இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களோட இன்ஃப்ளூன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இது ஒன் வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். பிகாஸ் நீங்க ஆட்ல ஸ்பெண்ட் பண்றதை விட ஒரு கரெக்டான இன்ஃப்ளூன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்ஃப்ளூன்சருக்கு கொஞ்சம் நம்ம கேஷ் கொடுத்து அவர் நம்மளோட பிசினஸை ப்ரொமோட் பண்ண சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட வியூவர்ஸோ அவரோட சப்ஸ்கிரைபர்ஸோ நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ண 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூன்சரோட கொலாபரேட் பண்ணி ஆகணும். அங்க இருந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் சேல்ஸ் கூட நீங்க அப்சேல் கூட பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்லேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ என்னோட வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் அண்ட் ஹை ரீச். அதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டார்கெட் ஆன்சர் ரீச் அவுட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் ரியல் டைம்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியும் அண்ட் மெஷர் பண்ண முடியும். இங்கே வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு பிராண்ட் வேல்யூ செட் பண்ண முடியும் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும். இதனால உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட கஸ்டமரோட இன்ஸ்டன்ட்டாக ஃபீட்பேக் கெட் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் அது எல்லாமே இங்கே சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். ஸோ அதுவும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலன்னா உங்கள் பிஸ்னஸே இருக்காது. அதுதான் உண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வை ஷிஃப்ட் ஃப்ரம் ட்ரெடிஷனல் டு டிஜிட்டல். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் டு டிஜிட்டல் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷனல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க சேம் டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலில் அவங்களோட 70% காஸ்ட் வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுவாங்க, 30% மட்டும் தான் அவங்களோட ட்ரெடிஷனல் யூஸ் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களால் ட்ரெடிஷனல் தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷனல் வந்து 30% வச்சுட்டு 70% உங்களோட டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் 2 வே இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கஸ்டமரோட நம்ம டார்கெட் பண்ணி மெஷர் பண்ணி அவரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோன்லாம் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணி ஆகணும். யாருமே இன்னைக்கெல்லாம் டேரெக்டாக பில் போர்டோ அந்த ஹோர்டிங்ஸ்லாம் பார்க்கறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ரெகுலராக ப்ரொமோட் பண்ண கண்டிப்பாக ரீச் அவுட் இருக்கும். இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ரீச் ஆகலாம் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக டீம் ஹையர் பண்ணிருக்கலாம், இல்லை ஏஜென்சி ஹையர் பண்ணிருக்கலாம். பட் அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் செக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டோட இல்லை கன்சல்டன்டோட ஒரு கொலாபரேஷன் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் உங்கள் பிஸ்னஸ் இஷ்யூ வந்தால் அவரை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் வச்சிருக்கணும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். புதுசாக என்னென்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்காக ஆன்லைன் பிசினஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பேரலாக என்ன பண்ணுங்க, சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ரெகுலர் போஸ்ட் ஆக்டிவிட்டி எக்காரணத்தை கொண்டு சேல் பண்ணாதீங்க. கஸ்டமருக்கு வேல்யூ ஆட் பண்ணுங்க, எஜுகேஷன் ஓரியன்ட் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அது மூலமா உங்களை ஃபாலோ பண்ண வைங்க. இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கான ரீச் அண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஓனர்ஸா இருந்தா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி ஆகணும். இன்கேஸ் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி அவர் மூலமா நீங்க உங்க பிசினஸை ட்ரைன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான growth இருக்கும். அப்புறம் எல்லா லீட்ஸுமே ட்ராக் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் ஓனர் தான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ரோல் என்ன தெரியுமா? எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி டே எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, லீட்ஸோட ப்ராசஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ட்ரஸ்ட் வந்து ஆன்லைன்ல பில்ட் பண்ணுங்க. அதாவது கூகுள் மெப்பேஸ் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பிளேட் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணி உங்களோட வெப்சைட்ல ஆட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கான கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணும் அண்ட் சேம் டைம் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பண்ணியே ஆகணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலன்னா உங்க பிசினஸ் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிடும். ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்.
ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டார்ட் சிம்பிள், பட் ஸ்டார்ட் டுடே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் என் டேட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பை பாய்.